Hi all. பூரி சப்பாத்தி ஜீரா ரைஸோட ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் ராஜ்மா கறி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராஜ்மாவை நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஒரு 6 to 7 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இது ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட பட்டை, அப்புறம் அன்னாசிப்பூ, கொஞ்சமாக சோம்பு போட்டு இது நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே இஞ்சியும் பூண்டையும் வந்து நல்லா ஃபைனாக துருக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் இது நல்லாயிருக்கும். ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி, வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, அது கூட கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி அதுவும் நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே ஒரு லெட் போட்டு மூடிடுங்க. இதை அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கும். அந்த மசாலா வெந்ததுக்கப்புறமா நம்ம இங்கே வேக வச்சுருக்க ராஜ்மாவை அந்த தண்ணியோடையே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது கருவேப்பிலையை போடும்போது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பரான ராஜ்மா கறி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சமையல் வித் கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சப்பாத்தியோடு கொடுத்துருக்கேன். ஹாப்பி குக்கிங்.